இன்று நம் குழந்தை ஒரு புகார் சொன்னால் அதை 10 புகாராக நாம் மாற்றி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உலகத்தில் ஒரு சர்வே சொல்லுகிறது, டைவர்ஸ் ஆகிறதற்கு முதல் காரணம் தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர்களினுடைய அரவணைப்பு தான் கணவனோடு பிணக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. ஒரு கணவனை பற்றி அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு வேலையாட்கள் தாருங்கள், கஷ்டப்படுகிறோம், என்னுடைய கணவர் கஷ்டப்படுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு, நீ அலிக்கு பொருந்தி கொண்டால் தான் நீ சோனம் செல்ல முடியும். இங்கே ஃபாத்திமா, இங்கே அஸ்மா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கொஞ்சம் நல்ல குணங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது, அந்த நல்ல குணங்களை கொண்டு நீ பொருந்திக்கொள் வாழ் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இன்று இந்த சமூகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகத்தான மனிதர்கள் என்ற தொடரில் ஜுபைர் ரலியல்லாஹுவை தொட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முன்பு ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய குடும்பம், அவர்களினுடைய குடும்ப கட்டமைப்பு, அவர்கள் மனைவியினுடைய வாழ்க்கை, ரசூலோடு நேசம் என்று பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஜுபைர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு செய்த மாண்பு, இறைவனோடு வைத்த தொடர்பு என்பதை பார்க்க இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளிடத்திலே சென்று அவர்கள் என்ன கட்டமைப்பில் இருக்குகிறார்கள், எப்படி இருக்குகிறார்கள் என்பதை பார்த்து வருவதற்கு யார் இருக்கிறார் என்று கேட்பார்கள், ரசூலுல்லாஹ். அதற்கெல்லாம் கொஞ்சம் தைரியமும் திறமையும் வேண்டும். அந்த போர்க்களத்தினுடைய தந்திரங்கள் நிறைய தெரிந்திருக்க வேண்டும். நாம் உளவு பார்ப்பது எப்படி, அதை எப்படி தப்பித்து வர வேண்டும் என்ற போரினுடைய தந்திரமும், அதே நேரத்தில் எதிர்த்தால் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் இருக்க வேண்டும். ஜுபைர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் செல்லுகிறேன். மீண்டும் கேட்பார்கள், ரசூலுல்லாஹ், யார் செல்லுவார்? நான் செல்லுகிறேன். மீண்டும் கேட்பார்கள், ரசூலுல்லாஹ், யார் செல்வார்? நான் செல்லுகிறேன் யார் ரசூலுல்லாஹ். இப்படி எல்லா போர்க்களங்களிலேயும் ஜுபைர் ரலியல்லாஹு அந்த எதிரிகளுடைய படையிலே சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதை திரும்பவும் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லி அது போராக மாறியதற்கு பின்னால் வாழ்தொடுத்து போராடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக உஹதினுடைய போர்க்களத்தில் பல்வேறு கட்டங்களில் போராடியவர்கள். பத்ர் களத்தில், எர்மூக்கு என்று சொல்லக்கூடிய போர்க்களமாக இஸ்லாத்தில் நடந்த அனைத்து போர்களிலும் வாகை சூடினார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஜுபைர் கிளம்பி விட்டார், இனி எதிரே நிற்பவர் யாரும் இருக்க முடியாது என்று. அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பங்களிப்பை முழுவதுமாக செலவழித்தவர்கள். பத்ர் போர்க்களத்திலே இருந்தது 2 குதிரை தான். ஒன்று ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய குதிரை, இன்னொன்று கதாதாவினுடைய குதிரை. அந்த அளவிற்கு மகத்தான பங்களிப்பு, உடலாலும் பொருளாலும். இது அன்றைய காலத்தில் மிக முக்கியமான புள்ளிகள். பொருளாலும் உடலாலும் செய்யக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற சஹாபாக்கள் மிக குறைவானவர்கள். போர் தொடுப்பதற்கு சஹாபாக்கள் இருக்கலாம், ஆனால் பொருளை செலவழித்து வீரத்தையும் செலவழிக்கக்கூடிய சஹாபாக்களில் முதன்மை பெற்ற இடத்திலே இருப்பார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு. அதே நேரத்தில் குடும்பம், தாயும் இஸ்லாத்தின் மீது அரவணைப்பு, மனைவியும் இஸ்லாத்தின் மீது அரவணைப்பு. அந்த குடும்பமே அப்படியே ரசூலுல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை, அப்படியே குடும்பமே ரசூலோடு நெருங்கி கொண்ட குடும்பம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் ஜுபைர் ரலியல்லாஹுவை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படியே மனமகிழ்ந்து சிரிப்பார்கள். என்னுடைய பாதுகாவலர். அதே போன்று நிறைய ரகசியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் ரலியல்லாஹுவிடத்திலே சொல்லுவார்கள். ஆனால் எந்த ரகசியத்தையும் கடைசி வரைக்கும் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். யாரிடத்திலும் எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டார்கள். அதே நேரத்தில் எந்த தேவையும் இல்லாத எந்த விஷயங்களிலும் தலையிட மாட்டார்கள். தேவை உள்ள விஷயங்களில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். உமர் ரலியல்லாஹு நியமித்த அந்த மசூராவினுடைய 6 நபர்களில் ஜுபைர் ரலியல்லாஹுவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் எல்லா போர்க்களங்களிலேயும் போரினுடைய தந்திரங்களை கையில் வைத்து இப்படியெல்லாம் எதிரிகளை தாக்க வேண்டும் என்ற வியூகத்தை வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு. அதே போன்று அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை. கடைசியில் ஒரு செய்தி, ஆழமான நம்பிக்கை ஜுபைர் ரலியல்லாஹு நம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய, ஜுபைர் ரலியல்லாஹுவிடத்தில் இருந்து எடுக்க வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம். நிறைய பொருளாதாரம் இருந்தது. கடைசியில் 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஜமல் என்ற யுத்தம், அதில் கலந்து கொள்ளவில்லை. அதை விட்டு வந்து விடுகிறார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு. வந்ததற்கு பின்னால் ஒருவர் நிற்குகிறான் என்று கேட்குகிறார், நான் எங்கே செல்கிறீர்கள்? நான் தொழுவதற்கு நிற்கிறேன், தொழவாரீர்களா என்று கேட்கும் பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட மகத்தான அந்த மனிதர்கள் தொழுகைக்காக எழுந்து தக்பீர் கட்டுகிறார்கள். பின்னால் இருந்து குத்தி விடுகிறார் என்று சொன்னால் வரலாற்றை எழுதுகிறார்கள். கடைசி வரைக்கும்
நெஞ்சிக்கு முன்னால் நின்று ஜுபேரை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. அவன் பின் நின்று, அது அரபுகளிடத்திலே முதுகிலே ஒருவன் குத்துகிறான் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய வீரருக்கு சமம். ஏனென்று சொன்னால் நெஞ்சுக்கு எதிரே நின்று வீழ்த்த முடியாத ஒரு கோழை தான் முதுகிலே குத்துவான். நீ ஒரு மிகப்பெரிய வீரன் என்று ஜுபேர் ரலியல்லாஹு சொல்லும் அளவிற்கு அவர்கள் அப்படியே விழுகிறார்கள். தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபேர் இடத்திலே பேசுகிறார்கள். நான் இவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருக்கிறேன், இவ்வளவு செய்திருக்கிறேன், என்னென்னவெல்லாம் இருக்குகிறது, இப்படியெல்லாம் நடந்து கொள் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுவார்கள். என்ன செய்தி தெரியுமா? அப்துல்லாவே, உனக்கு சொல்லுகிறேன், எனக்கு நிறைய கடன் இருக்குகிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் கடனும் இருக்குகிறது. ஒருவேளை என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு நீ கடனை அடைக்க முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய எஜமானிடத்திலே வாங்கி நீ அதை நிவர்த்தி செய்து கொள், என்னுடைய எஜமானிடத்திலே கேள், அவன் தருவான் என்று சொல்வார்கள். கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். கேட்பார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு, யார் உங்களுடைய எஜமான்? என்னுடைய எஜமான் ரப்பு. ரப்பிடத்திலே கேள். கேட்கும் பொழுது இந்த வார்த்தையோடு கேள். நீ என்ன தெரியுமா? ஜுபேரினுடைய எஜமானே, நீ ஜுபேரினுடைய கடனை அடைப்பதற்கு ஜுபேர் உன்னிடத்தில் கேட்க சொன்னார், அதனால் நீ தா என்று கேள், என்னுடைய எஜமானன் தருவான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் துன்பம் வருமோ அப்பொழுதெல்லாம் நான் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் கேட்பேன், என்னுடைய எஜமானே, எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது, அதை நீ நிவர்த்தி செய், என்னுடைய ரப்பே, எனக்கு இதை நீ அகற்றிவிடு, என்னுடைய ரப்பே என்று. ஏனென்று சொன்னால் வரலாற்றில் எழுதுவார்கள், அல்லாஹுவிற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹுவை அழைப்பதை அல்லாஹ் ரசிப்பான். ஒருவன் ஒவ்வொரு விதமாக அல்லாஹுவை நெருங்குவதை, அல்லாஹுவின் மீது காதல் கொள்வதை அல்லாஹ் ஒவ்வொரு விதமான காதலை எதிர்பார்க்குகிறான் இந்த அடியார்களிடமிருந்து. இந்த தேவை நீந்தான் நிறைவேற்ற வேண்டும், முன்னால் தான் முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். அதனால்தான் நீ ஜுபேரினுடைய எஜமானே என்று கேள், அல்லாஹ் உனக்கு தருவான் என்று அப்துல்லா இப்னு ஜுபேர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அதை போன்று கேட்டேன். அவரினுடைய கடம் எப்படி அடைந்தது என்று தெரியவில்லை, எல்லாம் தீர்ந்தது என்று. என் அன்பிற்குரியவர்களே, அப்படியே தன் கல்போடு அல்லாஹ்வினுடைய கல்பிடத்திலே பேசியவர்கள், தன் சிந்தனையோடு அல்லாஹ்வினுடைய சிந்தனையை எட்டியவர்கள், தன் வாழ்க்கையோடு அல்லாஹுவை அப்படியே இணைத்து கொண்டவர்கள், தன் உயிர் உடைமை எல்லாம் ரப்பு ரப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தை அல்லாஹுவை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆழமான ஈமான் இருந்தால் என் எஜமானன் தருவான் என்ற இந்த நம்பிக்கை தன் குழந்தைக்கு சென்று அதை பெற்று அந்த குழந்தை எவ்வளவு ஆழமான நம்பிக்கையில் இருக்கும். அதை கேட்கக்கூடிய எந்த அளவிற்கு நம் ஈமானை பலப்படுத்த வேண்டும். ஜுபேர் ரலியல்லாஹு இருந்து கிடைத்த ஏராளமான பண்புகள், குடும்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் தன்னால் முடிந்த அளவில் சிராத்திற்காக நாம் எல்லா தியாகமும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு இரகசியமான ஒரு உறவை அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் நம் பக்கம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நாம் அல்லாஹ்விடத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த மந்திர சொல்லை தந்திருக்கிறார்கள். ஜுபேர் ரலியல்லாஹு மகத்தான மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். வாழ்வும் வளமும் அவருடைய வாழ்வியலும் நம் நெஞ்சங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்வியலும் இருந்து கொண்டே இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் அவர்களுடைய சிந்தனையை கொண்டு நம் வாழ்வை அல்லாஹ் சிறப்பு படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.